Now we are going to do the exercise number 3. You can see the question here. From the following information, prepare bank reconciliation statement to find out the bank statement balance as on 31st December 2017. Particulars: balance as per cash book 15,000, check deposited but not yet credited 1,000, check issued and entered in the cash book before 31st December 2017 but not presented for payment until that date 1,500. Dividend directly received by bank 200. Direct payment made by the bank for rent 1,000. Locker rent charged by the bank not recorded in the cash book 1,200. Wrong debit given by the bank on 30th December 2017 500. A payment made through net banking has been entered twice in the cash book 300. ஓகேவா? சரி, இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்கு. ஸோ கேஷ் புக்கும்போது 1,500 நமக்கு அப்படியே போட்டுருவோம் இல்லையா? இதுலேருந்து நம்ம எது ஆட் பண்ணணும் எது மைனஸ் பண்ணணும்னு பார்ப்போம். செக் டெபாசிட்டட் பட் எட் கிரெடிட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ டெபாசிட் பண்ணிட்டோம் ஆனால் கிரெடிட் பண்ணல. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டிருப்போம் இல்லையா? பேங்க்கில் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கம்மியாக இருக்குது, டிக்ரீஸ் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், செக் issued and entered in the cash book before 31st December 2017 but not present for payment until that date. ஓகேவா? அன்றைக்கி வரைக்குமே நம்ம என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. பட் 1,500 rupees என்ன பண்ணி இஷ்யூ பண்ணியாச்சு. அண்ட் என்டர் த கேஷ் புக் பிஃபோர் 31st December என்ட்ரி போட்டுட்டோம். பட் பேமெண்ட்டுக்கு கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணுவோம் ரைட்டா? இஷ்யூட் ஃபார் பேமெண்ட்னாவே நம்ம ப்ளஸ் பண்ணணும் வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ் பை த பேங்க். பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ ஆட் பண்ணுவோம். டைரக்ட் பேமெண்ட் மேட் பை த பேங்க் ஃபார் ரெண்ட். பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட் போயிருக்கும், பணம் போயிருக்கும், இப்போ மைனஸ் ஆகும். ஓகேவா? லாக்கர் ரெண்ட் சார்ஜ் பை த பேங்க் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். லாக்கர் ரெண்ட்டு பேங்க் எடுத்திருக்காங்க, அது கேஷ் புக் நம்ம என்ட்ரி போடல. அப்போ அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம மைனஸ் பண்ணணும், லெஸ் பண்ணணும். ராங் டெபிட் பேலன்ஸ் டெபிட் கிவன் பை த பேங்க் ஆன் 30th December 2017 தட் இஸ் 500. ஓகேவா? ராங் டெபிட் கொடுத்துருக்காங்க. டெபிட் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு கம்மியாகும். ஸோ 500. A payment made through net banking has been entered twice in the cash book. கேஷ் புக்கில் என்ட்ரி ட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நெட் பேங்கிங்கில் போடும்போது என்ன பண்ணுங்க, நம்ம பேமெண்ட் வந்து 2 times போட்டிருக்காங்க கேஷ் புக்கில். அப்போது ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுங்க, லெஸ் பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் போடலாமா? ஹெட்டிங் எழுதிக்கலாம். பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. அஸ் ஆன் இந்த புக் யாருன்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அஸ் ஆன் 31st December 2017. Okay, particulars போடுறோம். அமௌண்ட் போட்டுக்கிறோம். பாருங்கள், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அஸ் ஆன் 31st December 2017 போட்டிருக்கேன். பர்டிகுலர்ஸ் போட்டிருக்கோம், 2 அமௌண்ட் காலம் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட் என்னென்ன ஐட்டம்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட் எழுதுவோம். அப்புறம் எது நம்ம மைனஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம செகண்ட் எழுதுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறது
ஆட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் எழுதலாம். ஆட் பண்ணுற ஐட்டம் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பாருங்கள் புக்கில். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு எழுதுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு எழுதுவோம் எப்பயுமே. ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே எழுதும்போது பாருங்கள், பேலன்ஸ் as per cash book. ஓகேவா? அவுட்டர் காலத்தில் போட்டலாம். தட் இஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆட் செக் issued but not present for payment. செக் issue but not presented. ஓகேவா? அது நம்ம போட போகிறோம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டில் பே பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்கள், கையிலே வச்சுருக்காங்க. அதனால் நாட் ஃபார் ப்ரெசன்டட், ப்ரெசன்ட் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா 1500. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ரிசீவ்ட். டிவிடெண்ட் ரிசீவ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200. நெக்ஸ்ட்டு நெட் பேமெண்ட் என்டர்ட். என்ன பண்ணிட்டோம்? நெட் பேமெண்ட் என்ட்ரு பண்ணிட்டோம். 2 டைம்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை எழுதுகிறோம். பாருங்கள், நெட் பேமெண்ட் என்டர்ட் ட்வைஸ். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? என்டர் இன் தி கேஷ் புக். கேஷ் புக்கு 2 டைம்ஸ் போட்டோம். போடும்போது 300 rupees. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அடிஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன். இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 2000 வரும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடுறேன். 17,000 ஆன்சர் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் போடும்போது லெஸ் ஐட்டம்ஸ் எழுத போகிறேன். லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு செக் டெபாசிட் பட் நாட் எட் கிரெடிட்டட். செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் பண்ணியாச்சு இல்லையா? செக் டெபாசிட் பண்ணியாச்சு. 1000 rupees போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டைரக்ட் பேமெண்ட். டைரக்ட் பேமெண்ட் பை பேங்க் ஒரு 1000 rupees இருக்குது. நான் அதையும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லாக்கர் ரெண்ட். லாக்கர் ரெண்ட் charged by bank. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1200. நெக்ஸ்ட்டு wrongly debited in the bank. பேங்க்கில் தப்பாக போட்டாங்க இல்லையா? அது பேங்க் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 2000, 3000, 3700 வருது. ஸோ நான் போட்டுறேன். இந்த அமௌண்ட்டை நான் கால்குலேட் பண்ணும்போது 17,000 மைனஸ் 3,700 போடும்போது எனக்கு 13,300 ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா? இது பாருங்கள், நமக்கு என்ன வந்திருக்கு? பேலன்ஸ் as per ஆன்சர் என்னவாக இருக்கும்? பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3,300 பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? Now we are going to do the exercise number 4. From the following particulars of Rahim traders, prepare a bank reconciliation statement as on 31st March 2018. Overdraft as per cash book 2,500. On the same day, the balance as per bank statement is 1,99,000. Interest on debenture of rupees 700 was received by the bank directly. Amount received by the bank through RTGS amounting to 2 lakhs omitted in the cash book. 2 check issues for 1,800 and 2,000 on 29th March 2018. Only the second check is presented for payment. Insurance premium on
car for 1000 paid by the bank as per standing instruction not recorded in the cash book. இதுதான் கொஸ்டின். இதில் பாருங்கள், நம்ம கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது எழுதலாம். ஓகே, இட் இஸ் நாட் டிஃபிகல்ட், ரொம்ப ஈஸி தான். பட் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டால் நம்மளால் இந்த சம்மெல்லாம் ரெகுலராக நம்மளால் போட முடியும். ஓகேவா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணமோ அதை ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது நம்ம என்ன ப்ளஸ் பண்ணமோ அதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ப்ளஸ்ஸாகவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதுதான் ஓவர் டிராஃப்டோட நிலைமை. சரி, இப்போது இதில் பாருங்கள், ஆஸ் பர் ஓவர் டிராஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்கு தான். கேஷ் புக்னால் நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் எடுக்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இதில் பாருங்கள், on the same day the amount that is balance as per bank statement is 1,99,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் இருக்குது. அதே மாதிரி சேம் டேயில் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,99,000 இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம சம் போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் ஆஃப் 700 வாஸ் ரிசீவ்ட் பை த பேங்க் இல்லையா? டிபென்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிசீவ் பண்ணும்போது டைரெக்டாக ரிசீவ் பண்ணும்போது பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அமௌண்ட்டு. அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இங்கே ஓவர் டிராஃப்ட்னால மைனஸ் பண்ணுறோம். அமௌண்ட் ரிசீவ் பை பேங்க் த்ரூ ஆர்டிஜி அமௌண்ட் டு 2 lakhs ஒமிட்டட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் எழுதாமல் விட்டுட்டோம் இல்லையா? அப்போ கேஷ் புக்கில் எதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருப்போம்னு அர்த்தம். அப்போ இன்க்ரீஸ் அந்த நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே நம்ம ஆப்போசிட்டில் எடுக்கிறனால மைனஸ் பண்ண போகிறோம். 2 செக் issued ஃபார் 1,800 and 2,000 on 29th March 2018. 2 செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், 1,800க்கும் 2,000க்கும். ஒன்லி த செகண்ட் செக் இஸ் ப்ரெசென்ட் ஃபார் பேமெண்ட். இந்த செக்கு மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். 1,800 உள்ள செக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணல. அப்போது செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்ட் ஃபார் பேமெண்ட். ரைட்டா? இதை நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஆட் பண்ணுவோம், பட் இங்கே மைனஸ் பண்ணுவோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் கார் ஃபார் 1,000 paid by the banker as per standing instructions not recorded in the cash book. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம் பேங்க்கில், தட் இஸ் பெய்ட் பை பேங்க். பேங்க் பே பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக பேங்க்கோட அமௌண்ட் என்ன இருக்கும், மைனஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம மைனஸ் ஆகும்போது என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், as per standing instruction not recorded in the cash book. கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணல, அதனால கேஷ் புக் என்ன, பேங்க் புக் என்ன இருக்கும், அதிகமாக காமிச்சிருக்கும். அப்போது நம்ம தட் இஸ் என்ன பண்ணோம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயும்போது கேஷ் புக் அதிகமாக இருக்கும், பேங்க்கில் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பே பண்ணால இது கம்மியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணுவோம், பட் இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட்னால ஆட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? சம் போடலாமா? ஸோ நம்ம இங்கே போட போது ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம், பேங்க்ஸ் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st March 2018. ஓகேவா? பேங்க் கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st March 2018. Particulars, amount, ஓகேவா? இப்போது நம்ம எழுத போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக். ஸோ நம்ம எழுத போகிறது ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக். ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,500. ஓகேவா? இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
அது எல்லாமே மைனஸ் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 3500. ஓகேவா? இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எழுத போகிறோம். எழுதும்போது டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வாஸ் அண்டர் காஸ்டட் படித்தமா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது ஒரு 700 rupees பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் வாஸ் ரிசீவ் பை த பேங்க் டைரக்ட்லின்னு இருக்குது இல்லையா? இதுதான் நம்ம போட போகிறோம். இங்கே போடும்போது பாருங்கள், நம்ம என்ன சைட் இப்படி சொல்லலாம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் received by bank, received by bank. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 700. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மைனஸில் எழுத போகிறது அமௌண்ட் received by bank through RTG. ஓகேவா? அமௌண்ட் received by bank through RTGS, that is 2 lakhs. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 check issue இல்லையா? அதில் check issued but not present for payment. Check issue but not presented for payment. Payment 1800. ஓகேங்களா? எல்லாமே எடுத்தாச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 2,2500 வருதா? சரி, 2500. இப்போது இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். 1,99,000. ஓகேங்களா? 1,99,000. பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துச்சுங்களா? நம்ம ஏற்கனவே கொஸ்டின் சொன்ன மாதிரியே ஆன் த சேம் டே த பேலன்ஸ் ஆஃப் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் 1,99,000 சொல்லியிருக்காங்களா? வந்திருக்குங்களா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது என்ன போடுவோம், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?